இயற்கையான முறையில வளர்ந்த பப்பாளி மரத்தில, இப்போ இந்த பப்பாளி பழத்த பறிக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. இந்த மரம் கரெக்ட்டா 4 அடி தான் இருக்கும். 4 அடியிலேயே இந்த பழங்கள் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சுருச்சு. இந்த மரத்துக்கு காய்கறி கழிவு, மீன் கழிவு இத மட்டும் தான் நான் போட்டேன். வேற எதுவுமே போடல. நல்ல ஒரு காய்கள் காய்ச்சிருக்குது. இப்போ அந்த பழத்த என்னுடைய பையன் வந்து பறிக்கிறான். இந்த மரம் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தின்னு போட்ட அந்த விதைகளிலிருந்து தான் இந்த பழம் வந்தது. பறிச்சதுக்கு அப்புறமா 1 வீக் அப்படியே வச்சிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, நல்ல ரெட்டிஷ்ஷா அது வந்து மாறிட்டு, அத வெட்டி பார்த்தாச்சுன்னா, உள்ளுக்குள்ள கேப்பே இல்ல. கேப் வந்துட்டு ரொம்ப ஸ்மாலா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நல்லா வெட்டி சாப்பிட்டாச்சு. இந்த பப்பாளி மரத்தில பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி, ஏ, பி, இ, கே இந்த அளவு விட்டமின்ஸ் இருக்குது. அதேபோல மினரல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், காப்பர், அயர்ன், சிங்க், மேங்கனீஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது. அதேபோல இதில பார்த்தீங்கன்னா, கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இது எல்லாமே இந்த பப்பாளி பழத்தில இருக்குது. அப்ப இந்த பப்பாளி பழம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க.